செகண்ட் ரவுண்டு நடுப்பட்டி நாட் அவுட் 11 விசஸ் சரவண சிசி. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 போல யூஸ் பண்ணும். ஒரு ஓவர் பவர் பிளே. டாஸை வின் பண்ணி நடுப்பட்டி நாட் அவுட் 11 பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சந்தானம், நான் ஸ்ட்ரைக்கில் மணி. பவர் பிளே போட அமான் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வேரியேஷன், ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். கீப்பர் ரெண்டில் சிங்கிள் கிடைக்கும். ஸ்டாப் சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் மணி. சூச்சி இல்லை, லோ கிப்டா குத்திரலாம் திரும்பிச்சு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் மறுச்சின்னு ஃபுல்லாக ஏறி போனாங்க. பேக் டு பேக் டாட்டு. அடுத்த பந்து தொடர்ந்து பேருக்கு லெக் சைடில் சிங்கிள் கிடைக்கும். குட் ஸ்டாப், குட் த்ரோ சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் மிட் விக்கெட்ல வைக்கப்பட்ட பந்து 6 ஆகுமா 6 மேக்ஸிமம். சந்தான பேட்ல இருந்து முதல் 6. பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளும் 6. லாஸ்ட் ஒன் அப்படியே ஆகறல குத்தி நல்லா திரும்பிச்சு. நல்லா கம்பேக் டாட். 9 ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 9. விக்கெட் யூஸ் பண்ணல சரவண சிசி. செகண்ட் ஓவர் அஜித். இன்னஸ் இருக்கு 4 பேர். ஸ்ட்ரைக்ல மணி. ஃபர்ஸ்ட் ஒன் மறுச்சின்னு லெக்ல பட்டிருக்க அட்டாக் இண்டிலிவ் டாட். செகண்ட் ஒன் லாங் ஆஃப்ல நேருக்கு நேரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். ஒரு ஷாப் சிங்கிள். தேர்ட் ஒன் பேட்ல நிற்கிச்சு. கீப்பர் ரெண்டில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஃபுல் டாஸ். கீப்பர் ரெண்டில் நோ பால் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த பாலுக்கு 2 ரன். நோ பாலுக்கு ஃப்ரீட் உண்டு. ஃப்ரீட் பால் நேருக்கு நேரு லாங் ஆன்ல பேட்ல இருந்த பந்து மேக்ஸிமம். ஃப்ரீட் பால் ஆரம்பத்தி கொடுத்துருக்காங்க மணி. அவர் பேட்ல இருந்து முதல் 6. ரிமைன் 2 பால். ஃபிஃப்த் ஒன் மறுச்சின்னு மிட் விக்கெட்ல சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. கேட்சா 6 நல்லா டேக்கன் ஆனந்த். 6க்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க அஜித். முதல் விழுந்து போறாங்க மணி. லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் தர்மா. நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல 1 பவுன்ஸ். ஸ்டாப் முயலன் சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 19. 1 விக்கெட்டு சரவண சிசி. தேர்ட் ஓவர் பட ஆனந்த். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வேரியேஷன் க்ளோஸ் கீப்பர். செகண்ட் ஒன் தடத்தரையா ஆஃப் சைடில் ஸ்டாப் குட் த்ரோ சிங்கிள். தேர்ட் ஒன் ஒயிட் பால். கீப்பர் மிஸ் பண்ணால அந்த ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் ஒயிட் பால். தொடர்ந்து 2 விக்கெட் போட்டிருக்காங்க. 3 பால். சுவிட்ச் குத்தி நல்லா திரும்ப வச்சு டாட்டு. ஃபோர்த் ஒன் நல்ல வேரியேஷன் அதே லைனில் குத்தி நல்லா திரும்ப வச்சு பேக் டு பேக் டாட்டு. 2 பால். ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் ஃபார் ஆஃப் சைடில் தலைக்கு மேலே போய் பவுண்டரி கிளியர் பண்ணதை பார்ப்போம். குயிக்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாப் ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன். லாஸ்ட் ஒன் சுஜித்தில் பேட்டில் மீட் ஆயிருக்கு. கண்டிப்பாக இது பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. 1 பவுன்ஸில் போயிடுச்சுங்க பவுண்டரி. கடைசியில் பார்த்தா சுஜி முஸ்லிம் நல்லா மாற்றி கொடுத்துருக்காங்க. தர்மா 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோரி நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட் மாதிரி நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா நல்லா டேக்கன் முகிலன். அடுத்த விதமாக பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன். நல்லா வேரியேஷன் லெக்ல பட்டிருக்கு. அட்டாக்கிங் டெலிவரி டாட்டு. தேர்ட் ஒன் உடச்சு போட்ட பால் குட் லென்த்ல இருந்துச்சு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு லோ கிப்டா இருந்துச்சு பேக் டு பேக் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல மாதிரி நேருக்கு நேரு லாங் மேக்ஸிமம். தொடர்ச்சியா 2 டாட்டுக்கு அப்புறம் 6ஆம் கொடுத்துற பேட்ஸ்மேன். அவர் பேட்ல இருந்து முதல் 6. டாஸ் பேட்டை சரியா போல சுத்திக்கிட்டு கீப்பர் இல்ல சிங்கிள் கிடைக்கும். குட் ஸ்டாப் சிங்கிள். 4 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. 4 ஓவர் முடிவு கட்டலில் அணி எண்ணிக்கை 35. லாஸ்ட் ஓவர் தேவா. ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல டைம் இருக்கு. குட் ஸ்டாப் சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் தர்மா. சுஜிட்ல பேட்ல மீட் ஆயிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. இந்த ஓவர்லயே சுஜி முஜில பராமத்தி கொடுத்திருக்காங்க தர்மா. அவர் பேட் அடுத்த பவுண்டரி பார்க்க முடியுது. தேர்ட் ஒன்
சுற்றில அப்படியாக ஜஸ்ட் மிஸ்ஸிங் எல்லாம் ஸ்டிக்கில் போட்டிருக்கோம். நல்லா கம்பேக் டாட்டு. ஃபோர்த் ஒன் லெக் சைடில் கண்டிப்பாக ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கும். டைமிங் இருக்கு. மிஸ் பண்ணதால குட் ஸ்டாப். சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஈஸி டபுள். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட்ல போய் ஒயிட் பால். கீப்பர் ரெண்டில் விட்டா பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. போயிடுச்சுங்க பவுண்டரி. லக்கி பவுண்டரி சொல்லலாம். மொத்தம் இந்த பாலுக்கு 5 ரன். ஸ்டெப் அவுட்ல போய் லாங் ஆஃப்ல தடத்தடையா ஆடப்பட்ட பந்து. ஸ்டாப் முகிலன். சிங்கிள். லாஸ்ட் ஒன். லைனில் குயிக்காக இருந்துச்சு. ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த எண்டில் ஸ்டிக்கில் பட்டிருக்குங்க. விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸ்கோர் 48. சரவணா சிசி 5 ஓவருக்கு 49 ஆடணும். ஸ்ட்ரைக்கில் முகிலன், நான் ஸ்ட்ரைக்கில் பிக் பாக்ஸ் சார். பவர் பிளே போட மணி. ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல பவர் பிளே காரணமா 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ்ல பவுண்டரி போதான் பார்ப்போம். சாமா ஷாப்புங்க கோபி அருமையா ஷாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைன்ல விட்டு இருந்தா பவுண்டரி வாய்ப்பு வந்திருக்கும். ஓடிக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். 2 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க கோபி. குட் ஸ்டாப். டபுள் வந்து செகண்ட் ஒன் அப்படியா கரல ஆஃப் சைட்ல நல்ல டேக் அண்ட் விக்கெட். முதல் வீரத்தை போறாங்க முகிலன். நியூ பேட்ஸ்மேன் அஜித். ஸ்கொயர் லெக்ல ஃபிளாட்டா போயிருக்கு. அடித்து ஆடப்பட்ட பந்து 4 ஆகுமா? அப்ப என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரைக்ல வந்து சந்தித்த முதல் பந்து 6ஆம் மத்தி விட்டுருக்காங்க அஜித். அவர் பேட் வந்து முதல் 6. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பாலா விரட்டி இருக்காங்க. இந்த முறை அதே திசையிலே போயிருக்கு. ஆமா ஷாட்டுங்க. மிகப்பெரிய மேக்ஸிமம் சொல்லலாம். பேக் டு பேக் 2 ஆரா கொண்டு வந்திருக்காங்க அஜித். சந்தித்த 2 முதமே 6ஆம் மத்தி கொடுத்துருக்காங்க. ஹாட்ரிக் வாய்ப்பு இருக்கு. ஆஃப் சைடில் ஒரு டிஃபென்ஸ். நடக்க வாய்ப்பு இல்லை. நல்லா கம்பேக் டாட்டு. லாஸ்ட் ஒன் குட் ஷாட். ஃபிளாட்டா போயிருக்கு. அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் 1 பவுன்ஸ் பவுண்டரி. கடைசி பந்து 4ஆம் மத்தி கொடுத்துருக்காங்க அஜித். இந்த ஓவரில் மட்டும் 2 ஆரையும் 1 பவுண்டரி கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸ்கோர் 18. 1 விக்கெட். நடுப்பட்டி நாட் அவுட் 11. செகண்ட் ஓவர் தர்மா. இன்னும் 4 பேர் ஸ்ட்ரைக்கில் சரண். ஃபர்ஸ்ட் ஒன் சுஜிகிட்ல பேட்ல மீட் ஆயிருக்கு. ஃபிளாட்டா போயிருக்கு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. ஸ்ட்ரைக்ல வந்த சுஜிடி முஜ்ல இந்த ஓவர்ல முதல் பந்து 4ஆம் மாத்தி கொடுத்திருக்காங்க சரண். செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுஜிகிட்ல பேட்ல மீட் ஆயிருக்கு. நல்ல டேக்கன் அலெக்ஸ். அம்பையர் டேரா நோ பால் கொடுத்திருக்காங்க. செக்கிங் நோ பால் கொடுத்திருக்காங்க. த்ரோ போட்டா பவுலர் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். லைஃப் கிடைச்சிருக்கு சரணுக்கு. பவுலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நியூ பவுலர் கௌதம். ஃப்ரீ பால். நல்ல வெரி ஸ்லோ ஏர்ல குத்தி நல்லா திரும்பிச்சு டாட். ஃப்ரீ பால் டாட்டா மாத்தி கொடுத்திருக்காங்க கௌதம். நெக்ஸ்ட் ஒன் சுஜிகிட்ல அதே ஸ்லோ ஏர்ல குத்தி திரும்பிச்சு பேக் டு பேக் டாட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட்ல போய் நேருக்கு நேரு பவுலர் கையில பட்டு போயிருக்கு. கால்ல மிஸ் பண்ணா சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த எண்ட்ல அப்பீல் பண்றாங்க சிங்கிள். அடுத்த பந்து ஸ்லாட்டர் மேல டாப் ஏ சான்ஸ் பா. பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணா அஜித் லைஃப் கண்டிப்பா சிங்கிள் டபுளா மாத்துவாங்க. இந்த பாலை எடுக்கல. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் சுஜிகிட்ல பேட்ல மீட் ஆயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இல்லை. அருமை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க டாட். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 26. 1 விக்கெட்டு. நடுப்பட்டி நாட் அவுட் 11. தேர்ட் ஓவர் போட விக்கி. ஸ்ட்ரைக்கில் சரண். ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல சான்ஸ் பா. அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? பிடிச்சிருந்தா நல்லா கேட்சா இருக்கும். நல்லா ட்ரை பார்த்துங்க. சேஃப்டியாக இருக்கணும். சிங்கிள். செகண்ட் ஒன் நல்ல வேரியேஷன் விக்கெட்ல பட்டிருக்கு. அட்டாக்கிங் டேவிட் டாட். தேர்ட் ஒன் கீப்பர் ரெண்டில் பிடிச்ச நல்லா கேட்ச் ஆகும். நல்லா ட்ரை சிங்கிள் கிடைக்கும். அந்த எண்டில் 2க்கு வாய்ப்பு இல்லை. டாட்டு அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து சாட்டுங்க ஸ்கொயரில் கண்டிப்பாக இது 6க்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். போயிடுச்சுங்க மேக்ஸிமம். அடுத்து ஒரு 6 பார்க்க முடியுது அஜித் பேட்ல இருந்து. ரவுண்ட்ஸ்லேருந்து இப்போ ஓவர்ஷீக்கில். நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் ஃப்ளாட்டாக போயிருக்கு. போயிடுச்சுங்க மேக்ஸிமம். பேக் டு பேக் 2 ஆரை கொண்டு வந்திருக்காங்க அஜித். இந்த ஓவரில் மட்டும் 2 ஆரை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஹாட்ரிக் வாய்ப்பு இருக்குது. நல்ல வேரியேஷன், விக்கெட்டில் பட்டிருக்கு, ஸ்டிக்கில் பட்டிருக்குங்க. நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க விக்கி. 2 ஆடிச்சு பேட்ஸ்மேனாக விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து விழுந்து போகிறாங்க அஜித். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 39. நடுப்பட்டி நாட் அவுட் 11. ரிமைனுக்கு 12 பாலுக்கு இன்னும் 10 தான் தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா கூட மாறி 12க்கு 10. ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்ச் சிறப்பான பந்து வீச்சு, லெக்ல பட்டிருக்கு டாட். செகண்ட் ஒன் 11க்கு 10. ஸ்டெப் அவுட்ல போய் மிட் விக்கெட்ல தரத்தரா பேருக்கு சிறப்பான பந்து வீச்சு. 2 பக்கம் பார்ப்போம். ஒரு ஸ்டாப், ஒரு ரன்கள் மட்டுமா, சிங்கிள், ஒரு ரன். 10க்கு 9. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த். ஸ்லோயரில் பேட்டில் நிற்கிருந்தா சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கும். அந்த எண்டில் குயிக்காக இருந்தால் எடுத்துருக்கலாம். பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மறைச்சுங்க, ஃபுல்லாக விலகி போய் லாங் ஆனில் தடுத்துற பேருக்கு ஸ்டாப். கோபி சிங்கிள். அடுத்த பந்து ஆஃப் சைடில் போலார ஃபில்டர் தலைக்கு மேலே விட்டா 2க்கான வாய்ப்பு இருக்கும். பவுண்டரி கூட வாய்ப்பு இருக்குது. போயிடுச்சுங்க பவுண்டரி. ஆனந்த் பேட்லேருந்து ஒரு பவுண்டரி பார்க்க முடியுது. முக்கியமாக ஒரு 4 மாற்றி கொடுத்துருக்காங்க ஆனந்த். நெக்ஸ்ட் ஒன் 3 தான் தேவைப்படுது. கவர்ஸில் கிளாஸிக்காக இருந்துச்சு. நல்லா டேக்கன்லாம் இல்லைந்து அருமையாக கேட்ச் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து இது போகிறாங்க ஆனந்த். மேட்சை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. எரிமனுக்கு 6 பாலுக்கு இன்னும் 3 தேவைப்படுது. 6க்கு 3. ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். 6க்கு 2. குட் ஷாட், மேட் விக்கெட்ல சாமா கேட்சுங்க. லைன்ல அருமையாக கேட்ச் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நல்லா டேக்கன் விக்கெட். அடுத்து இது போகிறாங்க சரண். ரிமைனுக்கு 5 பாலுக்கு இன்னும் 2 தேவைப்படுது. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் அமான், லெஃப்டி. ஒயிட் பால். மேட்ச் ட்ராவருக்கு இன்னும் 1 தான் தேவைப்படுது. 3 பால். குட் ஷாட் லெக் சைடில் 1 பவுன்ஸில் போயிடுச்சுங்க பவுண்டரி. ஃபினிஷ் ஆட இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறாங்க நடுப்பட்டி நாட் அவுட் 11. போராடி தோல்வியுற்ற பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.